விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நிதி அளிப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான தடையின்றி வழங்க வேணும், அதற்கு எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. அந்த ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாஜக அதை சார்ந்து இதுவரைக்கும் எதிர்த்து ஒரு அறிக்கை, பெரிய அளவுல ஒரு எதிர்த்து நிலைப்பாடு இல்லதானே. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்துட்டு திமுக எதிர்ப்பில் வந்துட்டு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. ஒரு கொள்கைவாதி ஒன்றும் கிடையாது. பிஜேபி எதிர்ப்பு ஸ்டாலின் பண்ண மாதிரி பண்ணுவாரெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆளுநர் எதிர்ப்பு அதெல்லாம் இருக்காது. ஸ்டாலின் எதை பெற்றுக் கொடுத்தாரோ அதை இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின் தான் இவங்களுக்கான சேஃப் கார்டு. இந்த பக்கம் பிஜேபியோட ஒரு பயணம், இந்த பக்கம் காங்கிரஸோட ஒரு பயணம், அப்படியே நம்ம ரெண்டுத்தையும் வச்சுட்டு போயிடலான்னு ஒரு அப்படிலாம் குதிரை ஓட்டுவார். ஒரு ஹீரோ தானே, அப்படிலாம் ஓட்டிக்கலாம். சாமர்த்தியம் நினைப்பாங்கல்ல அவங்க. காங்கிரஸ் தன்னோட கட்சியை பெரிய அளவுல வளர்த்துருச்சு. ராகுல் காந்தி கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. அது எங்க வளரும்? அது ஒரு ஃபியூடல் பார்ட்டிங்க. அது ஒரு பண்ணையார் கட்சி. அது 16 வயதுல பழைய நினைப்புடா பேராண்டி பழைய நினைப்புடா அந்த பொண்ணாட்டி சொல்லுவேன். அந்த மாதிரிதான் காங்கிரஸ் தன்னுடைய நிலை. காங்கிரஸ் விஜய் முதுகுல குத்த போறாங்களா இல்ல விஜய் காங்கிரஸ் முதுகுல குத்த போறாங்களான்னு ஒரு கேள்வி எழுதே சார். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் எப்படி பாக்குறீங்க சார்? பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய தேவைகள் குறித்து எப்படிப்பட்ட ஒரு முன்மொழிவை செய்ய போகிறார் அப்படின்றத அவருடன் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு புதிய அரசு, அவர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிச்சிருப்பார், பல்வேறு துறை அதிகாரிகளோடு ஆலோசித்திருப்பார். ஆனால் நித்தி ஆயோக்கில் நம்ம எந்த விதமான கோரிக்கையை வைக்கணும் அப்படின்றது தொடர்பாக அவர் வந்துட்டு படிக்கிறார். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு முதலமைச்சர் பேசலாம். அவர் அதை பேசணும். இப்போ பிரதமர் பேசி முடிச்சுட்டு இப்போ மற்றவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குறிப்பாக என்ன, தமிழ்நாட்டினுடைய நிதி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நிதி அளிப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான தடையின்றி வழங்க வேணும், அதற்கு எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. தமிழ்நாடு அப்படின்றது ஒரு சில கொள்கைகளின் அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய அரசு. நாங்களும் அப்படி தான். நாங்கள் மும்மொழியை ஏற்கலை, 2 மொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுட்ருக்குறோம். அதனால் அதையே ஒரு கண்டிஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நிதிகள் கல்வி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் வந்துட்டு நீங்கள் தடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்துட்டு என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டருக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமான ஃபண்டை வந்துட்டு கொடுக்கணும். அப்போ கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஸ்டாண்டர்டாக அலோகேட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வை வந்துட்டு அதிகப்படுத்தணும். ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்குறது 9%, எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறது 4% தான் இருக்குது. ஆனால் பீகாருக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க கொடுக்குறது வந்துட்டு 2% இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 10% கிடைக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு அவங்க 9% கொடுக்குறாங்கன்னா 18% கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு மட்டும் கிடைக்குது. நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் கம்மியாக தான் வாங்குகிறோம். இது வந்துட்டு எங்களுடைய டெவலப்மெண்ட்டு, எங்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுறதில்ல பெரிய ஒரு சுணக்கத்தையும் தடையும் ஏற்படுத்துது. அதனால் எங்களுக்கு அதிகமான தரணும். ரெண்டாவது விஷயம், தமிழ்நாடு வந்துட்டு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். அது இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது சில திட்டங்களை வந்துட்டு நீங்கள் காரண காரியத்தை வேற ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் நிராகரிக்க. உதாரணத்துக்கு இந்த மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் நிராகரித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. அப்புறம் பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றுறதுல வந்துட்டு எங்களுக்கு வேற ஒரு இடத்துல நீங்கள் நிறைவேற்றலாம். அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அது பல கிராமங்கள், 11 கிராமங்கள் வரைக்கும் பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாத அந்த இடத்துல நீங்கள் ஒரு விமான நிலையத்தில் கட்டிங்கன்னா அந்த மழைநீர் வடிகாலில் வந்துட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனை சென்னை மாநகரனுடைய வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக அமையும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தமிழ்நாட்டோட ரயில் திட்டங்களுக்கு வந்துட்டு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யணும். தமிழ்நாட்டில் அதிகமான ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்குது. இப்படி அப்படியும் பயணம் பண்ணக்கூடிய பாப்புலேஷன், ஒரு வணிக ரீதியாகவும் ஒரு பெரிய ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட காரணங்களை வந்துட்டு எடுத்து சொல்லக்கூடியது இருக்குது. ஸோ அதனால் விஜயனுடைய அந்த ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பாஜகவோட ஒரு இணக்கத்தை கடைபிடிக்கிறார். அங்கே ஒரு நெருக்கமாக நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு இல்லை. பொதுவாக பட்ஜெட் கூட்டம், இந்த மாதிரியான ஒரு நிதி ஆயோக்கினுடைய கூட்டம், இது திட்ட கமிஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டம் தான். முன்னாடிலாம் திட்ட கமிஷனில் வந்துட்டு நம்ம போவாங்க, இங்கேருந்து சீஃப் செக்ரட்டரியும் சீஃப் மினிஸ்டரும் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர் வருவார், அவரோட உட்காந்து பேசுவாங்க. இவங்க ஒரு ப்ரப்போசல் தருவாங்க. அந்த ப்ரப்போசலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த நிதி ஒதுக்கீடு வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த பர்சன்டேஜ் பேசிஸில் வந்துட்டு இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய சிக்கலாக போயிடுது. இதில் எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பங்கு வந்துட்டு ஒரு பெரும் பங்குலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா
இந்த இடத்துல வந்துட்டு இவர் எப்படி அதை கையாளுறாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். பாஜகவோட இணக்கப்பாட்டோட இருக்க போறாரா அப்படின்னோம்னா நிச்சயமா விஜய் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்துட்டு ஐடியாலஜிக்கலாகவே வந்துட்டு அவருடைய அரசியல் பரப்புரை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இணக்கப்பாடுன்றது எந்த இடத்துல வரும்னா, ஒரு மாநில அரசு ஒரு ஒன்றிய அரசு அப்படின்ற அடிப்படையில் அவர் பார்ப்பார். இப்போ சீஃப் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்தாரு, இவரை பார்க்க போனார். ஆனால் அங்கே சந்திக்க முடியல. அதனால் அப்படியாப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் வந்துட்டு இருக்குது. அமித்ஷா வந்துட்டு சந்திக்கலை. ஏன் சந்திக்கலை அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி விஜயம் பேசல, அவர் பிரஸ்கிட்டையும் பேசலாம், அவங்களும் பேசலாம். அப்படியே போயிடுது, ரகசியமே போயிடுது. அதையெல்லாம் விட விஜய் வந்துட்டு போன டெல்லி பயணத்தின் போது மோடி அரசனுடைய கேபினட் செயலர் வந்துட்டு இவரை வந்துட்டு பார்த்துருக்காரு, சோமநாதன் அப்படின்ட்டு. அவர் என்ன இவர்கிட்ட பேசினார் அப்படின்ற விஷயத்தை இவர் தெரிவிக்காத இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் எல்லா டெல்லி ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அது எதனால் அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஆழமாக பார்க்க வேண்டியது தான். அதனால் மோடி அரசுக்கும் இங்கே தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான இணக்கப்பாடு எப்படியாப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ பாஜக அதை சார்ந்து இது வரைக்கும் எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லை ஒரு நிலைப்பாடு எடுக்கல. இப்போ கேரளாவில் கூட பினராயி விஜயன் இடி ரைடு இங்கிருந்து ஒரு அறிக்கை எதிர்த்து வரல. கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க, மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் எதுவுமே அதை பெருசாக அவங்களும் கண்டுக்கலையே, ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கையாக முதலமைச்சராக கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை. பாஜகவை பெருசாக விமர்சிக்கவும் இல்லை. கொள்கை எதிரி, அதெல்லாம் கூட்டணி எதிரி, அரசியல் எதிரி, என்ன வேணாலும் சொல்லட்டும். பெரிய அளவில் ஒரு எதிர்த்த நிலைப்பாடு இல்லை தானே. இல்லை, முன்னாடி வந்துட்டு திமுக எதிர்ப்பில் வந்துட்டு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். பிஜேபி எதிர்க்கிறது வேணாம், ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்ல வர அவர் வெளிப்பட அது உள்ளூராக அவர் வந்துட்டு ஒரு பிஜேபி எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொள்கைவாதி ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்துட்டு அரசியலை வகுத்து தந்தவங்க பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அந்த மாதிரி அஞ்சலி அம்மாள் இப்படி வகுத்து கொடுத்துட்டாங்களே ஒழிய அவருக்கு என்ன தெரியும்? அவர் அந்த அளவுக்கு கொள்கைவாதியாக இருந்திருந்தாருன்னா பெரியாரை பற்றி சீமான் அந்த அடி அடித்த போது இவர் திரும்பி படிச்சிருப்பாரு. ஆனால் செய்யலையே அது மாதிரிலாம். ஸோ அதனால் அவர் ஒரு கொள்கைவாதியை நம்ம பார்க்கவே வேணாம் விஜய். ரெண்டாவது இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு கூட இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன விடயங்களை எப்படி செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்களே ஒழிய அரசியல் வந்துட்டு அவங்க பேச மாட்டாங்க. விஜய் என்ன நினைப்பாரு, தமிழ்நாட்டுக்கு நம்ம நல்லது செஞ்சு பேர் எடுப்போம் அப்படி தான் பார்ப்பாரு. அதனால் அவர் வந்துட்டு இந்த கொள்கை அது கோட்பாடு இப்படிலாம் பார்க்க மாட்டார். எந்தெந்த இடத்த அவர் பார்ப்பாருன்றதை நான் சொல்ல வரேன். குறிப்பாக வந்துட்டு அவர் என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த மொழி பிரச்சனைகள்லாம் என்னை வந்துட்டு நெருக்கடிக்கு தள்ளாதீங்க அப்படின்ற மாதிரியான தான் அவரது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு நிலைப்பாடு எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ ஒரு கடிதம் ஒன்று போட்டார் மேகதாட்டு அணைக்கு தொடர்பாக. அது தமிழ்நாட்டோட அரசு கடிதம் தான். கடைசியில் சி ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். அது அப்படியே பெரிய ஒரு கடிதம் அது போட்டிருக்காரு. நல்லா இருந்தது அந்த கடிதம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி செல்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்துட்டு போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி சட்டத்துறை இவங்க சொல்லக்கூடிய விடயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை தான் இவர் வந்துட்டு அடிப்படையை வச்சு பேச போகிறாரு, எல்லாத்தையும் படிக்க போகிறாரு. அதனால் விஜய் வந்துட்டு ஒரு ஓப்பனாக வந்துட்டு ஒரு பிஜேபி எதிர்ப்பு ஸ்டாலின் பண்ண மாதிரி பண்ணுவாரெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆளுநர் எதிர்ப்பு அதெல்லாம் இருக்காது. ஸ்டாலின் எதை பெற்றுக் கொடுத்தாரோ அதை இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து ஸ்டாலின் தான் இவங்களுக்கான சேஃப் கார்டு. இப்போவும் சொல்ல வரேன், பாதுகாப்பு இவங்களுக்கு தான். ஸ்டாலின் ட்ரெட் பண்ண பாதையில் நம்மளும் போவோம், அவ்வளோதான். ஏன்னா இதை பற்றி போனார்னாலே அவர் ஒன்று எதிர்ப்பு சமாளிச்சு இவர் புதுசாக ஒரு கெட்ட பேர் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். பிஜேபி பக்கம் போனாலும் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் சம்பாதி. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஸ்டாலின் என்ன பாதையில் போனார் அதுலேயே நம்மளும் போயிடுவோம் சேஃப் அப்படின்னு போடுவார். ஸ்டாலின் வந்து உரத்த குரலில் பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார். இவர் அது மாதிரிலாம் பண்ண மாட்டார். நம்மளோட எல்லையை தாண்ட வேண்டாம். நம்மளோட எல்லை என்னது, இந்தாண்ட தருமபுரி, இந்தாண்ட மேலே பார்த்தோம் அப்படின்னோம்னா கும்படி பூண்டி, அந்த அப்புறம் இந்தாண்ட பார்த்தோம்னா அவ்வளோதான். அது தாண்டிலாம் போகக்கூடாது. பெங்களூர் பக்கம்லாம் போகாது, திருவனந்தபுரத்தெல்லாம் போகாது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் இருப்பார். ஸோ விஜயனுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பட்டு தரமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இப்போ இவர் தான் விமர்சிச்சாரு பிஜேபியோட ரகசிய கூட்டணி திமுக அரசு அப்படின்னு சொன்னவர். எப்படி இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரியே இந்த பக்கம் பிஜேபியோட ஒரு பயணம், இந்த பக்கம் காங்கிரஸோட ஒரு பயணம், அப்படியே நம்ம ரெண்டுத்தையும் வச்சுட்டு போயிடலான்னு ஒரு அப்படிலாம் குதிரை ஓட்டுவார் அவர். ஹீரோ தானே, அப்படிலாம் ஓட்டிக்கலாம். சாமர்த்தியம் நினைப்பாங்கல்ல அவங்க, யாரோட வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கம்யூனிஸ்டுகளே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப வலியோடு அவர் சொல்றாரு. அதாவது திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க இயலாது, அப்படிலாம் கூட்டணி நீடிக்க இயலாது அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி போயிட்டு அப்படி வடிக்கணும் வராரு. எங்கள் கதையை இங்கே இப்படி இருக்கும்போது விஜயை பற்றி நம்ம பேசி என்ன இருக்குது? இன்னொரு பக்கம் காங்கிரஸ்
விஜய் முதுகுல குத்த போறாங்களா இல்ல விஜய் காங்கிரஸ் முதுகுல குத்த போறாங்களான்னு ஒரு கேள்வி எழுதே சார். காங்கிரஸ் ஏன் முதுகுல குத்த போகுது? விஜய் கிட்ட இருந்து அவர் எவ்வளவு எதிர்பார்க்குது? 29ல் 25 சீட்டு, இன்னைக்கு 25 பேர் எம்பி சீட்டுக்கு வந்துட்டு பாருங்க. இப்பெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக அலுவலகத்தை விட சத்தியமூர்த்தி போன்ற ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? 2 பேரும் மந்திரி ஆகிட்டாங்களாம். அவங்க இதெல்லாம் கனவுல கண்டிருப்பானுங்களா? 2 பேரும் மந்திரி. அப்புறம் வந்துட்டு அடுத்தபடி எம்பிக்கள் எவ்வளோ பேர், ஒருத்தர் எம்பி ஆகிட்டாரு. அப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் யோசிப்பான் எம்பி ஆகிறதுக்கு. விஜய் கிட்டேருந்து புடுங்குன்னு எவ்வளோ புடுங்க முடியுமோ அதை பிடுங்கிடுவானுங்க. விஜய் பார்ப்பாரு, விஜய் என்ன செய்யறாருன்றதை பார்ப்போம். இப்ப பெரிய அளவுல ஒரு ராஜ்யசபா சீட் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு, தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு, காங்கிரஸ் தன்னோட கட்சியை பெரிய அளவுல வளர்த்துருச்சு. ராகுல் காந்தி கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, நீங்கிச்சு. அது எங்க வளரும்? அது ஒரு ஃபியூடல் பார்ட்டிங்க, அது ஒரு பண்ணையார் கட்சி. அதெல்லாம் வளரலாம் வளராது. அது சும்மா அப்படியே டாம்பிக்கமாக அப்படி போகும், அப்படி பார்க்கும், அப்படிலாம் பண்ணும். அதுக்கெல்லாம் ஆதரவு இருக்கணும். அதோட பழைய ஆள்றாது. இன்னும் பழைய நண்டுப்படா பேராண்டி, பழைய நண்டுப்படா அப்படின்னு வாக்கு பாட வந்துருமா? 16 வயது இல்லை, பழைய நண்டுப்புடா பேராண்டி, பழைய நண்டுப்புடா அப்படின்னு சொல்லுவதில்ல, அந்த முன்னாடி சொல்லுவேன். அந்த மாதிரி தான் காங்கிரஸ்காரனுடைய நிலை. அவர் அப்படியே டாம்பிக்கமாக தெரியுவார், பயங்கரமாக வேட்டையெல்லாம் கட்டிடுவார். இன்னும் இருக்காது, அப்படி அங்கஸ்தரெல்லாம் ஒன்று போட்டுட்டு போவார். தனியாக நிறுத்துறீங்கன்னா டெபாசிட் கிடைக்காது. என்ன நாடு முழுவதும் இப்படிதான். சும்மா ராகுல் காந்தி சும்மா அவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன இருக்குது? இப்போ இந்தியா கூட்டணி மீட்டிங் நடந்துச்சு, எல்லாரும் கண்டிக்கலையா அந்த கட்சியை? திமுக விட்டு வெளியேறினாங்களே, ரொம்ப அன்செரிமோனியல். அப்படியே ஜெயிச்சிட்ட உடனே அந்தாண்ட போயிட்டு அவனோட போ, உடனே மந்திரி சபை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. என்ன மந்திரி சபை? எது ஒன்றாலும் கொடுங்க எஜமான். அடுத்தபடியா எங்களுக்கு ஒரு எம்பி சபை ஒன்று தான் இருக்குது. அந்த உங்களுடைய கட்சி அனுப்புங்கன்னு சொல்றது கூட அந்த பெருந்தன்மை இல்லை. நாங்கள் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது எப்படி சார்? முன்னாடி ஒரு எம்பி, அவரும் யாருன்னு தெரியாது, நம்ம கூட பேசியிருந்தோம், பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்கெல்லாம் தான் தமிழகத்துக்கு மாநிலத்துக்கு பேசக்கூடிய காரணம் வந்துட்டு நீங்க எம்பியா எம்எல்ஏ ஆகலாம்னா யாருக்குன்னு தான் எதுவுமே தெரியாது. செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வந்தவர், அவர் எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களெல்லாம் யாருக்கு என்ன தெரியும்? சிதம்பரத்தை தெரியும், ரொம்ப நாள் மினிஸ்டராக இருந்தார், தெரியும். அவருடைய பிள்ளைய தெரியும். இப்படிதான். மற்றபடி காங்கிரஸ் கட்சியும் தெரியாத யாருக்குமே. ஆனா இப்ப செய்தி வருது, மொத்தமா எல்லா தலைமையும் மாத்த போறாங்க. சிதம்பரம் காங்கிரஸ் தேசிய தலைவர், அவர் ஒத்துக்கலன்னா சித்தராமையா, தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருது. இதெல்லாம் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக அறிக்கை விடுறதுக்கு ஒரு தலைமை ஒன்று தேவை, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. காங்கிரஸ்ல எதுவும் வந்துட்டு அந்த குடும்பத்தை தாண்டி இவங்க ஒன்றும் செய்யலாம் முடியாது. எல்லாம் அவங்களுடைய தான் நாடி இவங்க செய்ய போறாங்க. எதுவுமே நடக்காது காங்கிரஸ்ல. காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவங்க இந்தியா கூட்டணியை ஓட்டக்கூடிய கட்சிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு இடப்பாங்க. இதுக்கு மேலே ஒதுங்கி வந்துட்டு காங்கிரஸையும் பிஜேபிக்கும் எதிராக ஒரு மூன்றாவது ஒரு புதிய அணி தொடங்குறதுல தான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு எதிர்காலம் இருக்க ஒழிய இவங்க அவங்களோட இருந்தாங்கன்னா காங்கிரஸ் தான் பெனிஃபிட் அடையும். இப்போ இது வரைக்கும் இந்தியா கூட்டணி இருந்ததுனால யாரு பெனிஃபிஷியரி? 50 இடத்துல இந்த காங்கிரஸ் கட்சி 99 இடத்துக்கு போயிடுச்சு. அதானே மூன்றாவது ஒரு அணி பாஜகவுக்கு சாதகமாக தானே சார் போகும்? இப்போ காங்கிரஸ் மாதிரி வலிமையான ஒரு எதிர்கட்சி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு மாவட்ட ஒரு மாநிலத்திலையும் ஒரு கட்சி டாமினேட் பண்ணுது. இங்கே திமுக டாமினேட் பண்ணுது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் டாமினேட் பண்ணுறாங்க, சமாஜ்வாடி. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு கட்சியை டாமினேட் பண்ண போகுது. அப்போ எங்கே இந்த காங்கிரஸ் கட்சி வந்துட்டு பிஜேபி எப்படி ஜெயிச்சிடும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபியினுடைய ஒரே பலம் இவிஎம் தாங்க. தேர்தல் தான். இப்போ எஸ்ஐஆர் பண்ணி எவ்வளோ பேரை காலி பண்ணாங்க. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் 41 லட்சம் பேரை காலி பண்ணாங்க. எங்கே போனாங்க அவங்கள? இந்த கட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் எப்படியாப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் பீகாரில், அதே மாதிரி தான் இதில் மேற்கு வங்கத்தில், கேரளாவில் 10 லட்சம் பேர். இப்படி தான் என்ன பண்ணுவீங்க சார்? புதுச்சேரியில் 10 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கம். என்ன இருக்குது இல்லை சொல்லாமல் 1 லட்சம் பேர்னு நினைக்கிறேன்ல எஸ்ஐஆர்ல எண்ணிக்கப்பட்டாங்க. உங்களுடைய ஆட்கள்லாம் பாருங்க, ஸ்கூலுக்குள்ள போயிட்டு விஜய் படத்தை காட்டிட்டு இருக்காங்க. காட்டிட்டு உங்க அப்பா அம்மாலாம் யாருக்கு ஓட்ட விட்டாங்க? விஜய் ஓட்டு. விஜய் இல்லை, விஜய் அங்கிள் அப்படி சொல்லணும். எல்லாமே நிற்க போகுது. உங்க ஆட்கள் போயிட்டு எங்க பார்த்தாலும் ரைட்டு அப்படின்றாங்க. முறுக்கு எப்போ சுட்டதுன்னு கேட்குறாங்க. எதுவுமே தெரியாது. எல்லாம் ரசிகர் பண்ற கூட்டம். நீங்களும் அரசியல் ஆகல, அவங்களும் அரசியல் படுத்தலை. அப்போ இவங்களால டெலிவர் பண்ணுறது மட்டும் எப்படி முடியும்? ஸோ எனக்கு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆட்சி தந்துடுவார், ஆட்சி அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல. புரியுதுங்களா? அதாவது மிராக்கிள்ஸ் டஸ் நாட் ஹேப்பன். மிராக்கிள்ஸ் டோன்ட் ஹேப்பன் அட் ஆல்.
மிராக்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. அதுவும் பாசிட்டிவாக நெகட்டிவாக நடந்திருக்குது விஜயினுடைய வெற்றியை போல். அப்படியேப்பட்ட நெகட்டிவ் மிராக்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் ஹியூமன்ஸ் பண்ணுவாங்க. இதோ இவிஎம் வச்சு பண்ணலையா, இதோ 5000 4200 4400 நாட்கள் 5400 நாட்கள் இந்த மிராக்கள்லாம் நடக்கும். ஆனால் நேரு சாதிச்சது சாதிப்பியா? நேரு அன்னைக்கு வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அணிசாரா நாடுகளுடைய இதுக்கு தலைமை வகித்தார். உங்களால் முடியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு இது இப்படி வருது, வந்துட்டு உடனே உங்களுடைய 3 பேரை கொண்டுட்டான் அமெரிக்காக்காரன். என்ன பண்ணுறீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. அந்த ஆடு வெக்கமாக இல்லை கேட்கறதுக்கு. அந்த மாதிரி தான். இதனால் என்ன இருக்குது? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நத்திங். இங்கேருந்து நீங்கள் டெல்லி போகிறீங்க, பிரதமரோட பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனோட பேசுகிறீங்க. மறுநாள் காலத்தில் அவனுடைய கேபினட் செக்ரட்டரி வந்து உங்களோட பேசுகிறார் சோமநாதன். என்ன பேசுகிறாரு தெரியாது. ஆனால் எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க. அங்கேயும் பத்திரிகையாளரோட பேசுகிறேன், இங்கேயும் பத்திரிகையாளரோட பேசுகிறேன். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்கன்னா அதுவும் கொடுக்கல. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இந்த அரசு செயல்படும். பட் இருந்தாலும் பார்ப்போம். சொல்லுவாங்கல்ல 6 மாதம் கொடு, 1 வருஷம் கொடு, 1.5 வருஷம் கொடு, நீட்டு முடக்குவாங்கல்ல, பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.